ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் செலக்ட் பண்ணி உள்ள வந்திருக்கீங்கன்னா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் கெமிஸ்ட் அட்ப்ளேவோட எக்ஸ்ஃபோலியேட்டிங் பாடி வாஷ் பற்றின ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். ஏன் பாடி வாஷ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நார்மலாக நமக்கு சோப்பில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸை விட பாடி வாஷ் யூஸ் பண்ணும்போது ஸ்கின்னை ரொம்ப ட்ரை பண்ணாத அதில் இருக்க ஆக்டிவிஸ் வந்து இன்னுமே எஃபெக்டிவாக வந்து ஒர்க் ஆகும். இதில் இருக்கக்கூடிய உங்களுக்கு சலசிலிக் ஆசிட் அண்ட் லாக்டிக் ஆசிட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மைல்டான எக்ஸ்ஃபோலியேட்டர். உங்கள் பாடியில் வந்து அங்கங்கே ஆக்னி வருது, சின்ன சின்ன பாயில்ஸ் வருது அப்படின்னா அதுக்கு நிறைய ரீசன்ஸ் வந்து இருக்கும். உங்களுக்கு ஸ்லீப் சைக்கிள் சரியாமல் இல்லாமல் இருக்கலாம், உங்களுக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கலாம், உங்கள் ஃபேஸில் வந்து எக்ஸசிவாக ஆயில் செக்ரிகேஷன் இருக்கலாம், இல்லை டெட் ஸ்கின் நிறையா வந்து பில்டப் ஆகிருக்கலாம், இல்லை உங்கள் ஃபுட் ரொட்டீனில் கூட நிறைய விஷயங்கள் இருக்குது. அண்ட் எக்ஸசிவ் ஸ்வெட்டிங் சில பேருக்கு ஆகும், அண்ட் அலர்ஜி கூட வரும். உங்களுக்கு ஹேர் வந்து ரொம்ப க்ரீஸியாக இருந்தாலும் உங்களுக்கு டேண்ட்ரஃப் வந்து வரும். அதனால் வந்து பாடியில் வந்து உங்களுக்கு அங்கங்கே வந்து நிறையா சின்ன சின்ன பிம்பிள்ஸ் மாதிரி வரும். அண்ட் ரொம்பவே கன்வீனியன்ட் இல்லாமல் டைட்டான ட்ரெஸ் நம்ம போடும்போது அந்த இடத்துல வந்து ரேஷஸ் மாதிரி வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த மாதிரி நிறையா வந்து உங்களுக்கு பாடி ஆக்னி வந்து வர்றதுக்கு நிறைய ரீசன்ஸ் வந்து இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு பிளேஸில் உங்களுக்கு பாடி ஆக்னி வருதுன்னா அதுக்கு ஒவ்வொரு ரீசன்ஸ் வந்து இருக்கும். இதுவே உங்கள் நெக்லேயும் ஜாலைன்லேயுமே வந்து உங்களுக்கு பாடி ஆக்னி வருதுன்னா உங்களோட ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அண்ட் டேண்ட்ரஃப்னாலன்னு சொல்லலாம். செஸ்ட்டில் அப்படின்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா டைட்டாக க்ளோத்ஸ் போட்டுருப்போம், இல்லை ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் அதனால் ஆயிருக்கும், அதனாலன்னு சொல்லலாம். உங்களுக்கு பின்னாடி முதுகுலாம் வருது அப்படின்னா உங்கள் க்ளோத்திங் இல்லை உங்கள் ஹைஜீன் சரியில்லாமல் இருக்கிறனால, இல்லை டேண்ட்ரஃப்னாலையும் இருக்கலாம். அண்ட் ஆர்ம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மாதிரி வருதுன்னா உங்களுக்கு விட்டமின் டிஃபிஷியன்சி வந்து இருக்கலாம். இந்த கெமிஸ்ட் அட்ப்ளே வந்து கூட வந்து ஒரு லோஃபா வருது. நீங்கள் இது மூலமாக போட்டு நீங்கள் யூஸ் பண்ணும்போது அந்த ஒரு பெனிஃபிட் வந்து ஆக்டிவ்ஸோட பெனிஃபிட் வந்து உங்களுக்கு வந்து நல்லாவே வந்து ஸ்கின் ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் ஆகும். இது என்ன பண்ணுன்னா உங்கள் ஸ்கின்னில் இருக்க டெட் ஸ்கின்ஸ் எல்லாமே வந்து எக்ஸ்ஃபோலியேட் பண்ணும். ஸோ தட் அது எல்லாமே ரிமூவ் ஆகும். அண்ட் உங்களுக்கு பம்பி அண்ட் ரஃப் ஸ்கின் இருந்தால் அந்த ரிமூவ் ஆகும்போது அது எல்லாமே ஸ்மூத் ஆகும். அதே மாதிரி உங்களோட உடம்புமே வந்து ரொம்ப ஹைட்ரேட்டிங்காக க்ளோவாக இருக்கும். ஸோ டெட் ஸ்கின்ஸ் எல்லாமே போகும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஃபுல் பாடியும் நல்லா கலராக பிரைட்டாக இருக்கும். அண்ட் இதில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லாக்டிக் ஆசிட், அது ரொம்பவே மைல்டு எக்ஸ்ஃபோலியேஷன் வந்து கொடுக்கும். அண்ட் ஜீமா இருக்குது, அது வந்து நல்லா வந்து ஹைட்ரேஷன் கொடுக்கும். எக்ஸ்ஃபோலியேட்டிங் ஆகும்போது ஸ்கின் ட்ரைனஸ் வரும். ஸோ அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக. சலசிலிக் ஆசிட் பார்த்திங்கன்னா பிம்பிள்ஸ் நம்ம உடம்புல வந்து அங்கங்கே சின்ன சின்ன பருக்கள் வருதுன்னா அதை வந்து சரி பண்ணும். அதுக்கப்புறம் பட்டர் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா டெர்மட்டாலஜிக்கலி ட்ரைட் அண்ட் டெஸ்டட். அண்ட் இதில் செரமைட்ஸ் இருக்குது, ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லது. ஸ்கின்னில் வந்து ஒரு பேரியராக வந்து ஒர்க் ஆகும். அண்ட் இதில் க்ளூட்டோனோ சல்ஃபேட்ஸோ இல்லை டையோ குவிலிட்டியோ இல்லை ஆல்கஹாலோ எதுவுமே இல்லை. அண்ட் இதோட pH வேல்யூ பார்த்திங்கன்னா 5. ஸோ வந்து உங்களுக்கு சேஃப் டு யூஸ். அண்ட் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மென்னாக இருக்கலாம், உமனாக இருக்கலாம், ரொம்பவே வந்து சேஃபாக இந்த ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணலாம். ஒரு பிரெஸ்ட் ஃபீடிங் உமனோ இல்லைன்னா வந்து ப்ரெக்னென்ட் லேடிஸோ வந்து யூஸ் பண்ண வேண்டாம். அண்ட் 15 இயர்ஸ் கீழே இருக்க சில்ட்ரன்ஸ் யாருமே யூஸ் பண்ண வேண்டாம். பிகாஸ் அவங்களுக்குலாம் ஆக்டிவ்ஸ் வந்து தேவையில்லை. அண்ட் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 236 கிராம்ஸ் வந்து உங்களுக்கு 399 MRP. பட் ஆன்லைனில் நீங்கள் 300க்குள்ளேயே வந்து வாங்கிடலாம். இந்த ப்ராடக்ட் வந்து 3 இயர்ஸ் வந்து ஷெல்ஃப் லைஃப் வந்து இருக்குது. இந்த ப்ராடக்ட் வந்து ஈஸிலி அவைலபிள். அமேசான், ஃப்ளிப்கார்ட்னு எல்லா இடத்துலையுமே இந்த ப்ராடக்ட் வந்து அவைலபிளாக இருக்குது. அதோட ஃப்ரேக்ரன்ஸ் அண்ட் டெக்ஸ்சர்னு பார்த்தோம்னா ஃப்ரேக்ரன்ஸ் மைல்டான ஃப்ரேக்ரன்ஸ் தான், இரிட்டேஷன் பண்ணுற மாதிரி இல்லை. அண்ட் டெக்ஸ்சர் பார்த்திங்கன்னா ஒரு லைட்டான ஒரு சாண்டல் ஒயிட்டும் மிக்ஸ் ஆன மாதிரி வந்து இருக்குது. ஃபோம் வந்து நார்மலான ஒரு ஃபோம் தான். நீங்கள் ஜஸ்ட் நைட்டாக வந்து ஒரு ஒன் டைம் இல்லை ஒரு ஒன் டைம் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கனாலே அது வரக்கூடிய அந்த லிக்விட் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்டையர் பாடிக்கும் கவர் ஆகிற அளவுக்கு உங்களுக்கு வந்து ஃபோம் வந்து வரும். ஜென்டிலாக எக்ஸ்ஃபோலியேட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸாவது உங்கள் உடம்புல வந்து அந்த ஆக்டிவ்ஸ் வந்து இருக்கட்டும். ஸோ தட் ஒர்க் ஆகும். உங்களுக்கு வந்து ஸ்கின் வந்து பிரைட் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.